நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த ஓய்வு நாளிலே பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக முதலாவதாக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இந்த நேரத்தில் கர்த்தர் எங்கே 2-3 பேர் இருக்கிற மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம் ஒரு மனதோடு செபிக்கும் பொழுது கர்த்தர் அநேக விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மனம் எங்குண்டாக விடுதலை உண்டு. ஒரு மனதினால இயேசப்பா அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் யாவரும் ஒருமனப்படுவோம், ஒரே சிந்தையுள்ள ஒரு பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஏசப்பா மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஏசப்பா துதிக்கு பாத்திரராகிய இயேசுவே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். நாம் யாவரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து துதிப்போம். துதிக்கும் பொழுது எல்லா தடைகளும் மாற்றப்படும். இந்த இடத்துல ஒரு அபிஷேகம் இறங்க வேண்டும். நாம் துதிக்கும் பொழுது இந்த இடத்துல அபிஷேகம் இறங்க வேண்டும், வல்லமை இறங்க வேண்டும். இதை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த வேண்டும், இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். வருகிற பிள்ளைகளும் துரிதமாய் கொண்டு வரும்படியாக நாம் யாவரும் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஏசப்பா, மகிமைக்கு பாத்திரரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. தடைகளை நீக்கி போடுகிறவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. அப்பா மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வானமது சிங்காசனம், பூமியமது பாதப்படி. ஏசப்பா மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. துதிக்க துதிக்க தடைகள் உடைக்கப்படும் ஐயா. துதிக்க துதிக்க சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படும் ஐயா. துதிக்க துதிக்க பலவீனங்கள் மாற்றப்படும் ஐயா. உன் வாயை விரிவாக திற, அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் துதியின் ஆவினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பா இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. இந்த ஆராதனை பரலோக ஆராதனையை மாற்றப்படும்படியாக இந்த வேளையிலே அப்பா நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு உள்ளத்திலும் இறங்கி வருவீராக. அப்பா உணர்ச்சிக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்பா உற்சாகத்துக்கு அல்ல ஏசப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஐயா. ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஐயா. பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பாடும் பொழுது எந்த தடைகளும் வரக்கூடாது ஐயா. மகிமையானவர் இறங்கும்படியாக, இந்த இடத்துல இறங்கும்படியாக. பாடும் பொழுது அபிஷேகம் நிரப்பப்பட்ட பிள்ளைகளை காணப்பட, கரங்களை தட்டி பாட கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஐயா. எல்லை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே. இப்பொழுது பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. விசுவாசத்திலே பாட கிருபை செய்வீராக, கிருபை நிமித்தம் பாட கிருபை செய்வீராக. அப்பா கிருபையின் மேல் கிருபை, அப்பா பலத்தின் மேல் பலன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இங்க நிக்கிற பிள்ளைகள் அப்பா அபிஷேகத்தில் நிறைந்து பாட கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத கிரியைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சுட்டரிக்கிறோம் ஐயா, கட்டிந்து கொள்ளுகிறோம் ஐயா. எல்லா கட்டுகளை கட்ட அவிழ்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வாசிக்கும் பொழுது எந்த தடைகளும் வரக்கூடாது, மின்சார தடைகள் வரக்கூடாது. அப்பா அதை வாசிக்கும் பொழுது பிரசன்னத்தோட வாசிக்கும்படியாக கர்த்தர் அந்த மனுக்குள்ள இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தாவீது அப்பா நடனமாடி அப்பா ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கினீரே, அந்த கூடாரத்துல இறங்கினீரே. அப்போஸ்தலர்கள் அப்பா ஜெபிக்கும் பொழுது அந்த கூடாரத்துல இறங்கினீரே. இப்பொழுது இந்த ஆலயத்துல இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இறங்குவீராக, மகிமையின் வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா இந்த இடத்துல நிற்பது நான் அல்ல, என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், என் தேவன் என்னை நிரப்புகிறார், என் தேவன் என்னை அப்பா உற்சாகப்படுத்துகிறார் என்று அப்பா ஆராதிக்கிற பிள்ளைகள் உற்சாகமாய் அப்பா உரத்த சத்தமாய் ஆராதிக்க ஆராதிக்க பரலோகம் சந்தோஷப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஆராதிக்கிற பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.